ஆயில் அண்ட் கேஸில் ஜாயின் பண்ணால் நல்ல ரொட்டேஷன் கிடைக்கும், நல்ல சேலரி பேக்கேஜ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நிறைய பேர் ஆயில் அண்ட் கேஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஏதாவது ஒரு வழியில் என்டரும் ஆயிடுவாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சில ஷிஃப்ட்டுக்கு அப்புறமா அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, ஃபீல்டுள்ள வரது முன்னாடி ஆயில் அண்ட் கேஸோட பாசிட்டிவ் சைட்ஸை மட்டும்தான் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. பட் நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஃபீல்டுள்ள வந்த அப்புறமா இந்த சேலஞ்சஸ் எல்லாம் அவங்க ஒன் பை ஒன் ஃபேஸ் பண்ணும்போது அவங்களால அதை சர்வை ஈவென்ச்சுவலாக அவங்களே அந்த வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, லேக் ஆஃப் அவேர்னஸ் தான். மோஸ்ட்டாக எல்லாருமே ஆயில் அண்ட் கேஸோட பாசிட்டிவ் சைடை பற்றி தான் அதிகம் பேசுவாங்களே தவிர நெகட்டிவ் சைடை பற்றி பெருசாக யாரும் வெளியே பேசிக்க மாட்டாங்க. பெருசாக ஒர்க் பண்ணாதவங்களுக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது. அதனால் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஆயில் அண்ட் கேஸோட பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் சைடை பார்க்கலாம். இது குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு இல்லை, ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடாக நம்ம எந்த விதமான ஜாபுக்கு போனாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு கைடன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் சைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமான பாயிண்ட் இதில் என்னென்னா சேலரி தான். ஆயில் அண்ட் கேஸை பார்த்தோன்னா மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டோ இல்லை மற்ற எந்த ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது ஆயில் அண்ட் கேஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆவரேஜான சேலரி இருந்தாலும் நம்ம அந்த ஃபீல்டில் எக்ஸ்போர்ட் ஆக ஆக நம்ம நல்ல சேலரி பேக்கேஜ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொட்டேஷன், ஆயில் அண்ட் கேஸ் தவிர வேறு எந்த ஃபீல்டில் நம்ம போனாலும் நமக்கு இந்த ரொட்டேஷனுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. குறிப்பாக நம்ம வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா மற்ற ஜாபுக்கு நம்ம போகும்போது இயர்லி ஒன்ஸ் இல்லைனா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம ஊருக்கு வர மாதிரி இருக்கும். பட் ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தோன்னா 2 மந்த்து 3 மந்த் 1 மந்த் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரொட்டேஷனில் ஏதாவது ஒரு ஜாப் நமக்கு கிடைக்கும். நம்ம அடிக்கடி ஊருக்கு வந்து போகலாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா கரியர் க்ரோத். நம்ம ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆக ஆக நம்ம சேலரி இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். 3வது பாயிண்ட் பார்த்தோன்னா மணி வேல்யூ தான். இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஜாபுக்கு போகிறோம், அங்கே எதர் நமக்கு சேலரி அங்கே இருக்கிற லோக்கல் அமௌண்ட்டில் தருவாங்க, இல்லைனா நமக்கு டாலரில் சேலரி கிடைக்கும். ஸோ இந்தியன் மணி கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ டாலரை கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்தியன் மணி வேல்யூ கம்மி தான். ஸோ அந்த மணி நம்ம இந்தியாவில் சப்போஸ் நம்ம கல்ஃபில் இருக்கோன்னா நமக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக. 4வது பாயிண்ட் ஆயில் அண்ட் கேஸ் உள்ள இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் தான். நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஆயில் அண்ட் கேஸ் 3 மெயின் ஸ்ட்ரீம்ஸாக செப்பரேட் பண்ணலான்னு. அந்த ஒரு ஸ்ட்ரீம் உள்ளேயுமே எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் எந்த ஜாப் ரிலேட்டடாகவும் நம்ம ஒரு சில கோர்ஸோ இல்லைனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கூட நம்ம ஈஸியாக அந்த டிபார்ட்மெண்ட்டுகளில் நம்ம ஜாயின் பண்ணி. அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா வேர்ல்டு வைடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் மட்டும்தான் இல்லை, நம்ம எக்ஸ்பீரியன்ஸோ ஃப்ரெஷரோ யாராக வேணாலும் இருக்கலாம். பட் ஆயில் அண்ட் கேஸில் நம்ம வேர்ல்டு வைட் ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், நமக்கு அங்கே செட் ஆகலை அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம மற்ற கண்ட்ரியில் ஜாப் சர்ச் பண்ணி போய்க்கலாம். லாஸ்ட்டான பாயிண்ட் பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது தான். இந்த ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அக்காமடேஷன் இது மோஸ்டான கம்பெனி நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இதில் நமக்கு எந்த டேக்கும் இருக்காது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான. இதுவரை நம்ம பார்த்த அட்வான்டேஜான பாயிண்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பட் அடுத்து பார்க்க போகிறது நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ். முக்கியமான முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன். மோஸ்டான ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடான ஜாப் எல்லாமே சிட்டியிலேருந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்கும். அதாவது இது ஆன்ஷோர். ஆஃப்ஷோர் அப்படின்னு பார்த்தோன்னா கரையிலேருந்தே ரொம்ப தூரத்தில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம தூரமான இடங்களில் ஒர்க் பண்ணும்போது வெளி உலக கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்காது. நம்ம பக்கத்தில் ஒரு சிட்டிக்கு போகணுன்னா கூட மேபி ஹாஃப் டே இல்லைனா ஒரு நாள் கூட ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் லொக்கேஷன். ரொம்ப ரேரான ஆயில் அண்ட் கேஸ் சைட்ஸ் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கும். பட் மோஸ்டான டைமில் நம்ம ஒரு தூரமான இடத்துல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா எமர்ஜென்சி லீவ். சப்போஸ் ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன், நம்ம உடனே இந்தியா தான் ஆகணும் அப்படின்னா நமக்கு லீவெல்லாம் கிடைக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நம்ம ஒரு ரிமோட்டான ஒரு லொக்கேஷனில் இருக்கும்போது அங்கேருந்து நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ அங்கேருந்து திரும்ப நம்ம இந்தியா வரணும். எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 1 இல்லைனா 1.5 days நம்ம அதில் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட ஒர்க் டைமிங் தான். மோஸ்ட்டாக நம்ம 12 hours டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் நமக்கு அக்காமடேஷன் சைட்லேயே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் தூரமான இடங்கள்ல இருந்தால் அடுத்து நம்ம பஸ்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போகிறோன்னா அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 13-14 hours
நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரில்லிங் ஃபீல்டெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரொட்டேஷன் எப்படியோ, இப்போ சப்போஸ் நமக்கு 28 டேஸ் டியூட்டி டேஸ்னால் மொதல் நாள்லேருந்து லாஸ்ட் 28th டே வரை நம்ம கண்டினியூவாக பர் டே 12 ஹவர் டியூட்டி வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதில் நமக்கு சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டேஸ் இந்த மாதிரி எந்த விஷயமும் நமக்கு அங்கே இருக்காது. கண்டினியூவாக நம்ம லாஸ்ட் டே வரை டியூட்டி பார்த்து தான் ஆகணும். அடுத்த பாயிண்ட் வந்துட்டு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் பற்றி பார்ப்போம். மோஸ்ட்லி ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தோன்னா ஃபுட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் நல்ல ஃபுட்டு கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா மேபி அங்கே வந்து ஃபுட்டு நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம வெளியே போய் சாப்பிடவும் முடியாது. அங்கே வந்து என்ன நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அக்காமடேஷனும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்ல அக்காமடேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ரிமோட்டான லொக்கேஷனில் இருக்கிறனால நமக்கு அக்காமடேஷனும் வந்து ஹைஃபையாக இருக்காது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வந்து எல்லாமே ஷேர்ட் ரூமாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அது வந்து டெம்பரேச்சர் வந்து சம்மராக இருக்கட்டும் இல்லை வின்டராக இருந்தாலும் சரி ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். சம்மர்னால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், வின்டர்னால் ரொம்ப கூலாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்துட்டு ஒர்க் வந்து ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஃபிசிக்கல் ஓரியன்ட் ஒர்க் தான். நம்ம உடல் உழைப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 90% ஜாப் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது சம்மர் டைம்லலாம் நமக்கு நல்ல ஒரு ஸ்டாமினா வேணும். நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் நல்லா இருந்தால் தான் ஆயில் அண்ட் கேஸில் சர்வைவ் ஆக முடியும். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம் அப்படின்னா பெட்டர் நம்ம வந்து வேறு ஃபீல்டு பார்த்து. இன்னொரு முக்கியமான டாபிக் வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிற பிரச்சனைகள் தான். பிரச்சனை என்னென்னு பார்த்தோன்னா நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு H2S ஹைட்ரோ கார்பன் ரிலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எப்போ வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நம்ம எப்போயுமே ப்ரிப்பேர். லாஸ்ட்டான பாயிண்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுனால் இப்போ நம்ம ஒரு வெசலில் இருக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்ம தமிழர்களோ இல்லை இந்தியன்ஸோ அதிகம் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி வேறு கண்ட்ரியை சேர்ந்தவங்க இருக்கலாம், அந்த டீமோட நம்ம செட் ஆகாமல் இருக்கலாம். அப்போ வந்து நமக்கு தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1 month நம்ம டியூட்டி பார்க்கணுன்னா அந்த வெசலில் இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேரோட தான் நம்ம அந்த 1 month ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வெளியிலே யார முகத்தையும் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்காது. இதெல்லாம் வந்து ஆயில் அண்ட் கேஸோட முக்கியமான ட்ராபேக்ஸ். மேபி நான் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். மேபி சில பேர் இதில் ஒரு சில விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணதை விட எக்ஸ்ட்ராவும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கீழே ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்டாக கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்.